மணியக்கா, என்னம்மா? நியூ இயர் ரெசல்யூஷன் ஏதாச்சும் எடுத்தீங்களா? என்கிட்ட அந்த சேலைலாம் நிறைய இருக்குமா. எனக்கு வேணாம், ஏகப்பட்ட சேலை இருக்கு. இந்த சேலையை வேற எடுக்க சொல்ற நீ என்னைய? எக்கோ, ரெசல்யூஷன்னா சேலை இல்ல, உறுதிமொழி. உறுதிமொழிலாம் ஸ்கூல் படிக்கும் போதே எடுத்துட்டேன். எனது இந்திய நாடு, இந்திய நாட்டில் பிறந்தவர்கள் அனைவரும், அதானே? அது இல்லக்கா, உடன் பிறந்தவர்கள், அதெல்லாம் எடுத்து ரொம்ப காலமாச்சு. ஸ்கூல் படிக்கும் போதே எடுத்துட்டேன். அது இல்லக்கா. வேற என்ன? இந்த 2024 முழுக்க செய்யாதத இந்த 2025 செய்ய மறந்து போயிட்டேன். சிக்கன் பிரியாணியா செஞ்சுட்டேன், மட்டன் பிரியாணி செய்யவே இல்லை. அதனால நீ நான் 2025 மட்டன் பிரியாணி செய்யணும்ல. அறிவு அக்கா. வேற என்ன? உறுதிமொழினா அந்த மாதிரி இல்லக்கா, சிக்கன் பிரியாணி செய்யறதும் இல்ல. இனிமே நான் காலையில சிக்கன் பிரியாணி செய்ய மாட்டேன், மட்டன் பிரியாணி செய்ய போறல. அதெல்லாம் இல்லக்கா. வேற? நான் இனிமே காலையில சீக்கிரம் எந்திரிப்பேன், இனிமே நைட்டு சீக்கிரம் தூங்குவேன், உடம்பு குறைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரியான உறுதிமொழி. அதுக்கெல்லாம் வேலையே இல்லைல்ல. என்னை கட்டுனது நைட்டு 11 மணிக்கிட்டே வருவார். அதுக்கப்புறம் அதுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து படுக்க 12 மணி ஆகும். சீக்கிரம் வேணுன்னா நம்ம தலையெழுத்தேன்னு எந்திரிப்போம். இதில் என்ன புதுசு இருக்க போகுது? எல்லாம் ஒரே இதுதான். இதில் என்ன உறுதிமொழி? மணியக்கா, என்ன? இந்த சேலை வேணும் மணியக்கா. இந்த சேலை சூப்பராக இருக்குல்ல. நீ எடுக்கிற டிசைனு, கலர்லாம், செலெக்ஷன்லாம் பக்காவாக இருக்கும்ல. இந்த கட்டியிருக்க பாரு, இந்த சேலை எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா? செலெக்ஷனே தனி செலெக்ஷன். அதுக்காக சொல்லிட்டு ரேட் எல்லாம் கூட சொல்லக்கூடாது. இப்போ வருவா பாரு ரேட்டுக்கு, அப்போ மட்டும் அப்படியே லோக்கலாக மாறிடுவான். இப்போ டீசெண்டாக ரிச்சாக இருக்காளா, பேரம் பேசும்போது பண்டு லோக்கலாக மட்டும் மாறும். சொல்லுமா, சொல்லுங்க ரேட் என்னன்னு சொல்லுங்க. சரி, ரேட்டா நீ ஒரு ரேட் சொல்லுவிய, சொல்லு. நீங்க ஃபர்ஸ்ட் கூட்டி சொல்லுவீங்க, அதுக்கப்புறமாட்டிக்கு என்கிட்ட குறைப்பீங்க. சரி, இதோட ரேட்டு 800 ரூபாய். வாங்க இப்போ சொல்லுங்க. சந்தை கடையில் பேரம் பேசுறது பரவாயில்ல, நம்ம கடையில் பேரம் பேசுறது 600 ரூபாய். பாரு, 600 ரூபா. 800 எங்கே, 600 எங்கே? நியூ இயர் ஆஃபரு. நியூ இயர் ஆஃபர்? ஆமா, நாங்க கேப்போம். நியூ இயர்க்கு எடுக்கிறோம்ல, ஆஃபர் பண்ணி கொடுங்க. சேலானா அழகா இருக்குல்ல. இங்க பாரு, குருவி, ரோஸு அழகா இருக்கு. அதெல்லாம் என்ன உண்மையாவா வச்சிருக்கீங்க? உண்மையா வச்ச அந்த ரேட்டா? இங்க ஒரு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா இருக்குல்ல. எனக்கு கான்ட்ராஸ்டா இருந்தால் பிடிக்கும், அதனால தான் எடுத்திருக்கேன். 600 ரூபாய்னா எடுத்துக்கிறேன். எப்படி பிளாக்மெயில் பண்றான் பாரு. சரி போ, அந்தா நல்லா இருக்கு. கொடுங்க. இந்தா போ. மணியக்கா, தங்கச்சிக்கு சட்டை தைக்கணும். கொடுங்க, தச்சிருவான். சரி, கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணலாமே. டிஸ்கவுண்டா? எதுக்கு டிஸ்கவுண்டு? நீங்கள் ஃபேமஸ் ஆக போறீங்க அமெரிக்கா வரைக்கும். அமெரிக்கா வரைக்கும்? நான் அமெரிக்காலாம் போகல. நீங்கள் போகல, உங்கள் தையல் சட்டை போக மாட்டேன். நீங்கள் போக வேணாம், நீங்கள் பரமக்குள்ள இருங்க. அப்போ நாங்கள் சட்டை போடணும்னா வேணாமா? ப்ளவுஸு நீ போறியா அமெரிக்கா? நான் போகல, தங்கச்சி கட்டி கொடுக்குற ஊர் அது. ஓ, கல்யாணம் பண்ணி அமெரிக்காவுக்கு போதாகும். சரி சரி. அப்ப நம்ம தச்ச சட்டையும் அமெரிக்கா தான் போறேன். இல்ல, ஏற்கனவே நமக்கு சிங்கப்பூர், நிறைய ஊருக்கு, மலேசியா, துபாய், இது அமெரிக்காவுக்கும் போன வருஷம் கல்யாணத்துக்கு பறந்து போச்சுல நம்ம சட்டை. இப்ப அமெரிக்காவும் போக போகுது. சரி போட்டும், நம்ம வரக்கலைனாலும் நம்ம சட்டை வரக்கட்டேன், அவ்வளவுதான். அதுக்காக டிஸ்கவுண்ட். ஆமா, அங்கே உள்ள டாலர் மதிப்புக்கே போட்டு போடுவேன், பார்த்து இருந்துக்க. ஆமாம், இதை நம்ம காசை விட அந்த காசு பெருசு. அங்கே வசதியான பாட்டி தானே, நீ ஏன் குறைக்கிற? அதுவும் கல்யாண சட்டை மாப்பிள்ளை வீட்டுக்கார தானே கொடுக்க போகிறேன், உனக்கு என்ன வருது? அப்படின்னாலும் பாவம் இல்லையா அவங்களும்? கொஞ்சம் குறைச்சா அவங்க பரவாயில்ல, என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? நல்லா தச்சு கொடுத்தா போதும், புரியுதா? நல்ல டெய்லர்னு சொல்லுவாங்க. காசெல்லாம் குறைக்க மாட்டேன், நியாயமா கரெக்டாக பார்த்து வாங்கிக்கிறேன். வர்றவெல்லாம் காசு குறைக்கிறதுலையே இருக்காங்க. நான் எப்படி சம்பளம் ஆள் வச்சு வேலை பார்த்து எல்லாம் பார்த்து எனக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? நாங்கள் ஒரு 5 ரூபா 10 ரூபா மிச்சம் பண்ணால் நாங்கள் வாங்கி பிள்ளைகள் உனக்காக கொஞ்சோன்னு குறைச்சிக்கிறேன், சரியா? சரி, ஓகே. நீ நம்ம பிள்ளை, ரெகுலரா தைக்கிற பிள்ளை, அதனால கொஞ்சோன்னு குறைச்சிக்கிறேன். ஓகே, சரி. மணியக்கா, நேற்று முடியலன்னு ஹாஸ்பிட்டல் பண்ணிக்கல, என்னாச்சு? ஆமாம்மா, அது ஏன் கேட்குற? டாக்டரு கிட்னியில் கொழுப்பு இருக்குன்ட்டாரு. அதுக்கே நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்க? எங்ககிட்ட கேட்டிருந்தா நாங்களே உடம்பு ஃபுல்லாக கொழுப்புன்னு சொல்லியிருப்போமே. என்னது? ஒன்றும் இல்லை, சேட்டை ரொம்பல உனக்கு. சைடு கேப்பில் சிந்து பாடுற நீனு. உண்மையை தானே சொன்னேன். ஏதாவது ஏடா விடமா தைக்காமையா போவ, மாட்டாமையா போவ, அப்போ வச்சுக்கிறேன் உன்னைய. கொழுப்பு உடம்பு ஃபுல்லான்னு சொல்றியா? உண்மையை தானே சொல்கிறேன். ஆமாம் ஆமாம்.
கையத்தை தச்சு கொடுங்க. என்ன தைக்கணும்? ட்ரெஸ் யார் விட்டு? அந்த அம்மா விட்டு. உங்க அம்மா எல்லாம் தைக்க முடியாது. அவ ரொம்ப வாய் பேசுறா உங்க அம்மா. அவனுக்கு தான் தைக்க மாட்டேன். போய் சொல்லு போ. இல்லம்மா, ஆ? இல்ல அவங்க அம்மாலாம் வாய் பேசுறது கிடையாது. அப்ப நீ பேசுறியா வாயி? உங்க ஆத்தாவுக்கு வாய் பெரிய வாயி. வீணு வாரா சண்டைக்கு என்கிட்ட. தைக்க முடியாது போ. மணியக்கா ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் எனக்கு வேணாம். நான் உனக்கு 2 நாள் தான் லீவ் கொடுத்தேன். நீ 4 நாள் லீவ் எடுத்துட்ட. நான் உனக்கு பதிலா வேற ஆளை வேலைக்கு சேர்த்துட்டேன். எப்படி You சேர்ப்பியா? are rejected. நீ போ வேலை. எப்படி சேர்ப்பியன்னு கேக்குறேன். ஆ? மணியக்கா எப்படி ரிஜெக்ட் பண்ண போச்சேனே? ஆ? ஏங்கடா நான் ரிஜெக்ட் பண்ணுவேன், நீ ரிஜெக்ட். நான் வேற ஆளை சேர்த்துட்டேன். அதெல்லாம் முடியாது. நாளையில இருந்து அந்த ஆள் வேலைக்கு கண்டினியூ. You நீ ரிஜெக்ட். அதெல்லாம் முடியாது. நாங்க வரத்தான் செய்வோம். நீங்க ரிஜெக்ட் பண்ணா நாங்க ஏத்துக்க மாட்டோம்ல. இப்படி மணியக்கா மாதிரி ஒரு இறக்கமான குணம் எங்கேயா இருக்கா? ஒரு ஜீவனு போய் ஐஸ் வைக்கிறா அவ. இது ஐஸ் இல்ல, உண்மை குணம். எப்பயாவது லீவ் கொடுக்கலாம்ப்பா. வருஷத்தோட தீபாவளி பொங்கல் எல்லாத்துக்கும் அப்பதான் நமக்கு வேலை நல்லா இருக்கு. அப்பப்ப லீவு போட்டு ஓடி இது போயிடா. இது பொய். நான் வந்து அரைப்பறிச்ச லீவு, காப்பறிச்ச லீவு, முழுப்பறிச்ச லீவுக்கு தான் போறேன். ஸ்கூல் தப்பா? ஸ்கூல் லீவ் விட்ட உடனே ஊருக்கு ஓடிடுறேன். கிளம்பிட வேண்டியதேன். அப்ப கடை வேலை யார் பாக்குறது? உன் வேலை யார் பாக்குறது? ஆமால. ஆமாவா இல்லையா? ஆமா அண்ணி இல்ல. நல்ல வாய் மட்டும் இங்க இருந்து இப்படி பேசுறா. அது வேற இல்ல, மதுரை வாய் அதனால அப்படித்தான் இருக்கும். மதுரைக்காரி வாயி. நாங்க என்ன பரமக்குடினா சலிச்சவங்களா? எங்களுக்கு வாய் பெருசுதேன். அது கண்டிப்பா பேச தெரியுமில்ல. போட்டு பரமனை அடிக்கிறவங்க. யாய் நாங்களாம் ரொம்ப நல்ல மனுஷன் தெரியுமா? நல்ல மனுஷன் நான் இல்லைன்னு சொல்லலையே. எங்க ஊர் எதுக்கு ஃபேமஸ்ன்னு தெரிஞ்சிருந்து இப்படி பேசலாமா நீனே?